தங்க பிள்ளையே, இந்த வாராகி தாயானவள் உனக்காக ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுத்து உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறேன். ஏனென்றால் என் தங்க பிள்ளை பல கஷ்டங்களையும் வேதனைகளையும் மனதுக்குள் சுமந்து கொண்டு ஒவ்வொரு நாட்களும் அந்த வேதனை எப்பொழுது தீரும், அந்த கஷ்டங்கள் எப்பொழுது விலகும் என என் தங்க பிள்ளை மனதுக்குள் குமரிக் கொண்டிருக்கிறது. அதேபோல் நம்பியவர்களெல்லாம் பல விஷயத்தில் ஏமாற்றி விட்டார்கள் என் தங்க பிள்ளையை. அதனால் மன துயரத்தில் அதிகமாகவே என் தங்க பிள்ளை உருகி உருகி உடல் பலவீனமாகி மற்றவர்களெல்லாம் இப்படி செய்கிறார்களே என்ற அந்த எண்ணத்தால் என் தங்க பிள்ளை அதிகமாக அனைத்தையும் கஷ்டத்தையும் கவலைகளையும் சோகத்தையும் சொல்ல முடியாமல் என் தங்க பிள்ளை வலிகளால் துடித்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் என் தங்க பிள்ளைக்கு சில விஷயத்தை புரிய வைக்க வேண்டுமென்றே இந்த தாயின் உள்ளம் துடித்து கொண்டிருக்கிறது. என் தங்க பிள்ளையே, நான் சொல்வதை கேட்பாயா? முழுமையாக கேட்டுதான் ஆக வேண்டும். ஏனென்றால் நான் சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும் உனக்கு நடக்கப் போகிறது, கிடைக்கப் போகிறது. வெவ்வேறு மாற்றங்கள் நீ நிகழாதா கிடைக்காதா என்று உன்னுடைய கண்களும் உன்னுடைய எண்ணங்களும் அலைமோதி கொண்டிருக்கிறது. நாம் அதிகமாக பாச வைத்த நபரெல்லாம் இப்பொழுது பதற வைத்து மனதை சிதற வைத்து விட்டு சென்று விட்டார்களே. நமக்கு இந்த புதிய வாழ்க்கை கிடைக்கவே கிடைக்காதா? ஆரம்பத்தில் இருந்தார் போல் என் அன்பு எனக்கு வரவே வராதா என என்னுடைய தங்க பிள்ளை அதிகமாக மனம் குமரி அழுது கொண்டிருக்கிறது. சரியாக உண்ணுவதும் இல்லை, சரியாக உறங்குவதும் இல்லை. ஒவ்வொரு நாட்களும் என்னுடைய தங்க பிள்ளை மனதுக்குள் குமரி குமரி அழுகிறது. ஆனால் என் தங்க பிள்ளையே, நீ அழாதே. ஏன் தெரியுமா? ஒவ்வொரு நாட்களும் நீ வடிக்கக்கூடிய கண்ணீரானது அவ்வளவு எளிதல்ல. நீ வடிக்கக்கூடிய ஒவ்வொரு சொட்டுக்கும் மற்றவர்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும். அதுவும் எவர் நினைத்து நீ அந்த கண்ணீருக்கு காரணமானார்களோ அவர்கள் எளிதில் பதில் உனக்காக சொல்ல முடியாது. ஏனென்றால் அவ்வளவு வலிமையாக உன் கண்ணில் வரும் கண்ணீரானது இந்த தாயின் பிள்ளையின் கண்ணீராகும். எவ்வளவு துடிதுடித்து அழுகிறாயோ அந்த துடிப்புக்கு எல்லாம் அவர்கள் பதில் சொல்லிதான் ஆக வேண்டும். அவ்வளவு எளிதில் அந்த நபர்கள் தப்பித்து விட முடியாது. அதே போல் உன்னை விட்டு ஓடியும் ஒளிய முடியாது. எவர்களுக்கு எதை புரிய வைக்க வேண்டுமோ அவர்களுக்கு அதை நான் புரிய வைப்பேன். குமரி, என் தங்க பிள்ளை, இனிமேல் அழக்கூடாது. மனமகிழ்ச்சியாக உன்னை வாழ வைப்பேன் என்று இந்த தாய் இன்றையில் இருந்து சபதத்தை எடுத்திருக்கிறேன். எண்ணி ஒரு மாதத்தில் நீ நினைத்த நபர் உன்னிடம் பேச வைக்க இந்த தாயின் உள்ளமானது இன்றைய நிமிடத்தில் இருந்து நான் உனக்கு சத்திய வாக்காக உரைக்கிறேன். உன்னை அழ வைத்த நபர் உன் காலடியில் விழ வைப்பேன். இது இந்த தாயின் சபதமாகும். ஒவ்வொரு தருணமும் எது நல்லது எது கெட்டது எது என்று தெரியாமல் உன் உறவு இப்பொழுது புரிய வைக்கக்கூடிய நிலைமை வந்திருக்கிறது. என் தங்க பிள்ளை மற்றவர்களால் அதிகமாக காயப்பட்டிருக்கிறது. அதுவும் நேசித்த மனிதர்களால் தான் அதிகமாக காயப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு தடவையும் என்னுடைய தங்க பிள்ளை பலவீனத்தையும் பலமாக காயப்படுத்தியும் அதை நினைத்து இவர்களெல்லாம் இப்படி செய்வார்களா என்று கனவில் கூட நினைத்து பார்க்கவில்லை என் தங்க பிள்ளை. அதனால்தான் என் தங்க பிள்ளையானது அவர்களை நினைத்து நினைத்து அவர்கள் செய்த துரோகத்தை நினைத்து நினைத்து மனதுக்குள் குமரி குமரி அழுகிறது. என் தங்க பிள்ளையே, நீ அழாதே. ஏன் தெரியுமா? நான் தான் உனக்கு அனைத்து விஷயத்தையும் செய்து கொடுக்க போகிறேனே. செயலால் மட்டுமல்ல, நீ எதையெல்லாம் இழந்தாயோ அது அனைத்துமே இந்த வாராகி தாயானவள் ஒவ்வொன்றாக மீட்டெடுத்து கொடுக்க போகிறேன். மீட்டெடுத்து கொடுப்பது மட்டுமல்ல, உனக்கு என்ன நிறைய விஷயங்கள் வேண்டுமோ
அடுத்தவரிடமும் கையேந்தாமல் உனக்கு கனப்பொழுதில் அனைத்தையும் நிறுத்துவேன். இது இந்த தாயின் சத்திய வாக்கு. இது எல்லாம் நான் ஏன் செய்கிறேன் தெரியுமா? என் தங்க பிள்ளை சந்தோஷமாக இருக்க வேண்டும். இந்த வாராகி தாயை தாயே என்று அழைத்து விட்டாய். அந்த அழைக்கக்கூடிய நேரம் என்னுடைய மனம் குளிரியது, மனம் குளிரியது. அந்த குளிர்ச்சியால் என் தங்க பிள்ளைக்கு அனைத்தையும் செய்து கொடுக்க போகிறேன். வாரி வாரி வழங்க போகிறேன். ஒவ்வொரு நாட்களும் என்னுடைய தங்க பிள்ளை சந்தோஷமாக வாழ வேண்டும். எவரெல்லாம் இழிவாக பேசினார்களோ, எவரெல்லாம் இழிவாக நினைத்தார்களோ, நீ எல்லாம் வாழ்க்கையில் எங்கே முன்னேற போகிறாய் என்று உன்னை துச்சமென தூக்கி எறிந்துவிட்டு சென்றார்களோ, அவர்கள் கண்முன்னே இந்த வாராகி தாயானவள் உன்னை வாழ வைத்து கண்குளிர மனம் குளிர நான் பார்க்க போகிறேன். யாரெல்லாம் நீ வாழ மாட்டார்கள் என்று நினைத்தார்களோ அவர்களெல்லாம் கதறக்கூடிய நேரம் வந்துவிட்டது. கனப்பொழுதில் உன் வாழ்க்கையை மாற்றவும் உன் வாழ்க்கையை உயர்த்தவும் இந்த வாராகிதாய் இருக்கும் பொழுது நீ எதற்காக வருத்தப்படுகிறாய்? இனிமேல் தைரியமாக இருப்பேன் என்று எனக்காக உன்னுடைய வாயில் இருந்து எனக்காக சொல்ல வேண்டும். இந்த பதிவினை கேட்கக்கூடிய ஒவ்வொரு தங்க பிள்ளைகளும் தாயே நான் தைரியமாக இருப்பேன் என்று சொல்லி முடிக்க வேண்டும். அப்படி சொல்லி முடித்தால் உன் வீட்டிற்கு வருவேன். உன்னுடைய தீராத பிரச்சனையை தீர்த்து வைப்பேன். ஒவ்வொரு தருணமும் உனக்கு சந்தோஷத்தையும் மங்களத்தையும் மகிழ்ச்சியும் கொடுப்பேன். இது இந்த தாயின் சத்திய வாக்கு. என்ன என் தங்க பிள்ளையே, இந்த பதிவினை கேட்ட பிறகு 3 முறை தைரியமாக இருப்பேன், தைரியமாக இருப்பேன், தைரியமாக இருப்பேன் என்று இந்த தாயின் உள்ளத்தை சந்தோஷப்படுத்துவதற்காக நீ சொல்லுவாயா? அப்படி என்றால் என்னை நீ சந்தோஷப்பட வேண்டும் என்றால், என்னை நீ சந்தோஷப்படுத்தி பார்த்தால் நீ சந்தோஷமாக இருப்பாய். இந்த தாயின் கேட்டதற்காக நீ சொல்ல வேண்டும். என்ன சொல்ல வேண்டும்? தைரியமாக இருப்பேன் தாயே, இனிமேல் எதற்காகவும் நான் அழமாட்டேன், இனிமேல் நீங்கள் சொல்வதை கடைபிடிப்பேன் என்று தைரியமாக இருப்பேன், தைரியமாக இருப்பேன், தைரியமாக இருப்பேன் என்று 3 முறை சொல். நிச்சயம் நீ நினைத்த வேண்டுதலை இந்த தாய் உன் வீட்டை தேடி வந்து செய்து கொடுப்பேன். மற்றவர்களுக்கும் இந்த பதிவினை பகிர்ந்துவிடு என் தங்க பிள்ளையே. தங்க பிள்ளைகளா எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் புது ஆஃபர் சொல்ல போறேன். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் தான் 100 பீப்புள்ஸ்க்கு saree வாங்கினா அம்பாளுடைய வராகி அம்மனுடைய காயின் ஃப்ரீன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நிறைய பேர் நல்ல சப்போர்ட் கொடுத்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் தங்க பிள்ளைகளா. இப்போ அதே ஆஃபர் மக்கள் கேட்குறாங்க. ஸோ உங்களுடைய வேண்டுகோளுக்காக திரும்பவும் நான் அந்த ஆஃபரை கொடுக்குறேன். saree வாங்கினீங்கன்னா காயின் ஃப்ரீங்க. ஸோ அந்த சாரியுடைய கலெக்ஷன் காமிச்சிடுறேன். இப்போ இருக்கிற சாரி மட்டும் உங்களுக்கு கலர்ஸ் காமிச்சிடுறேன். அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் புக் பண்ணீங்க, சரிங்க? ஸோ ஃபர்ஸ்ட் கலர் இதுதான். ஸோ இது எல்லாருமே வேர் பண்ணலாம். ஸோ சூப்பராக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் வித் எல்லோ. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு ஸோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இது நான் வேர் பண்ணியிருக்கிற சாரி. ஸோ இது பார்த்தீங்கன்னா பெரிய பார்டரு. எப்படி இருக்கு சாரி எல்லாம் கலெக்ஷனு? ஸோ எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ எல்லாருமே நல்லா வியர் பண்ணிக்கலாம். ஸோ இது எது பார்த்தீங்கன்னா குபேரப்பட்டு. ஸோ எல்லாமே நல்லா தான் இருக்கும். வியர் பண்ணிக்கோங்க. இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.